ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கண்மணி விஜயா. அதாவது நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறது வெளிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? அதோட அதாவது வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். நீங்கள் கேட்கணும், நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி. இவ்வளோ அரம்பரமாக வெளிக்கிட்டு நிற்கிறியே, எங்கே போகிற அப்படின்னு. அதாவது ரொம்ப ஒரு தயாராகுதல் தான். சரியா? உடனே சொல்கிறதில்ல, மேக்கப் போடுறேன்னு பவுடர் தான் தயாராகுதல். எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ, ஒரு நேர்காணல் அப்படி சொல்லுவோம். அதாவது அதாவது ஆஃபீஸ் வழியே ஸ்கூல் வழியெல்லாம் போய் வேணான்னு போயிடுச்சு. இப்போ அங்கேலாம் இல்லை, இப்போ வேறு இடத்துக்கு போகிறேன். சரியா? யூடியூப்பில் இருந்துருக்கு, யூடியூப்பும் ஒன்றுமே நமக்கு ஒன்றுமில்ல அப்படியே இருக்குதா? அது சரி, இதே நம்பிக்கிட்டு இருக்கேலாது அப்படின்னு சொல்லி ஒரு சமுர்த்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஊடாக என்ன செய்யணும்னா, அந்த அமைப்பு சமுர்த்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஊடாக இது பண்ணுறாங்க. ஒரு தொண்டு நிறுவனத்தால் ஏதோ ஒரு சுய உதவி வேலை திட்டத்துக்கு ஒரு நேர்காணல் நடத்துகிறாங்க. சரியா? ஒரு சுய உதவி ஒரு தொண்டு, அதாவது சமுர்த்தி அமைப்பு ஊடாக ஒரு தொண்டு நிறுவனம் சுய உதவி வேலை திட்டத்துக்காக ஒரு நேர்காணல் நடத்துகிறாங்க. ஓகேவா? சரியாக சொல்லிட்டேனா? அப்போ ஓகே, அதுக்கு தான் போகிறது அந்த அலப்பறை. ஓகேவா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம கிளம்புவோம். ஓகேவா? நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோமாங்க, எல்லா இடமும் போய் வேலையை பார்க்குறோம், தேடுறோம். சரி, ஏதோ கிடைக்கிற இடத்துல கிடைக்கட்டும் இல்லையா? யூடியூபே ரன் பண்ணுறோம், அதுலேயும் ஒன்றும் நமக்கு அமைஞ்ச மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் சொல்லிடக்கூடாது, நீ வேலை வாய்ப்புகளுக்கு எதுக்கும் தேடினியா அப்படின்னு. நான் நிறைய ஆஃபீஸ் வழியாக நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கூட கேட்டுட்டேன். சரியா? எனக்கு அதில் பார்த்து போடுறதால தான் இதில் போட்டுட்ருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரியா? தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையான்னு தெரியலை. சரி, இது இப்போ சுய உதவி திட்டம் தானே, இதுக்கு போய் பார்ப்போம். இது நம்ம தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, அப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். போகிறது ஒரு இன்டர்வியூ மாதிரியான ஒரு இதுக்கு. இதெல்லாம் தேவையாடிக்கணும், நீங்கள் கேட்கணும். அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் நார்மலாக தாங்க, இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஓகேவா? அப்புறம் நான் ஓகேவா போகிறேன், விட்டு வச்சுக்கிறேன். சரியா? அப்போ லைட்டான ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். டார்க்கான வேணாம். அது லிப் பாம் மாதிரி. இது ஓவரா தெரியல தானே? ஓகேவா? அங்கே தான் போகிறது இந்த அளப்பை. அதாவது நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அன்றைக்கு கேட்டாங்க ஒருத்தங்க, கண்மணி நீ எங்கேயும் போகிறதே ஏன் எங்களுக்கு வீடியோ எடுத்து போட மாட்டேங்கிற, போனேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிற, எங்கே போக மாட்டேங்க காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு. அதனால தான் இப்படி ஒரு ஐடியா. சரியா? வேலையிலேருந்து சமைச்சிட்டேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லலாம் போகிறேன். சரியா? எனக்காக கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க, எனக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு. முயற்சி தான், முயற்சியே செய்யாமல் இருந்தோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு முயற்சி, நாங்கள் முயன்று கொண்டே இருக்கிறோம். கிடைப்பது கிடைக்குது, கிடைக்காது கிடைக்கல இல்லையா? ஏன் இப்படி தலை வாரி இழுக்கிறேன்னு வச்சுக்கணும், ஹெல்மெட் போட போகிறேன்.
நம்ம ஹெல்மெட் போடுறதுக்கு தலை அங்கங்கே கிளிப்லாம் குத்துனா சரியாக இருக்காது. இந்த மாதிரி சும்மா வாரி இழுத்துட்டு போனால் தான் சரியாக இருக்கும். அப்போ அதனால தான் இப்படி இருக்குது. இப்படி ஒரு குதிரை பால் போட்டுற வேண்டியதான். இது சுற்றி போட்டால் வடிவாக இருக்கும், சுற்றி போட்டால் ஹெல்மெட் போடலாம் இருக்கும். சுற்றி போட்டுறவா? கொஞ்சம் சுற்றி போட்டு பார்ப்போம். ஹெல்மெட் போட கஷ்டமாக இருக்கும். அதான் இப்படி கொஞ்சம் சுற்றி போட்டால் நல்லா தான் இருக்கும், முகத்துக்கு எடுப்பாக இருக்கும். என்ன நேற்று ரீல்ஸுக்காக கலட்டினேன், போடு இன்னும் போடலை காய்ஸ். இதை போட்டு பார்ப்போம். ஒரு வெள்ளை கவ்வி கொண்டு போய் அங்கே போய் கவ்வியை போட்டு போய் இல்லை கலட்டணும். ஹெல்மெட்டை கலட்டினோண்ணே. இதை போட்டுக்கொள்வோம், அல்லது இதை போட்டுக்கொள்வோம். இதை போடுவோண்ணே, 10 மணி நேரம் போடுவோம். சரி, ஓகேவா? நான் ரெடி ஆகிட்டேன். இவ்வளோந்தான் வெளியே போடுறதுலாம். ரொம்பலாம் அழுத்திக்கிறது நான். அடுத்து அதாவது நேற்று நான் கலட்டினேன் தோடு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இவங்க வந்துடுவாங்க, வெளியே இருக்கிறாங்க. காய்ஸ், அப்படியே என்னோடய வீடியோலாம் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு லுக் பண்ணி பாருங்கள். நல்ல வீடியோலாம் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, எடிட் பண்ணி போடணும் எல்லாத்தையும். இவ்வளோ நிறைய இப்படி வச்சுட்டு இப்போ தூக்கி இப்படி வைக்கிறேன். வீடியோ எப்படி வர போகுதுன்னு தெரியாது. ஏதோ என் செல்லங்கள் தானே பார்க்குறது. பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. ஓகே, இந்த இன்டர்வியூலையாவது நான் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. எனக்கு எல்லாமே நீங்கள் தான், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கொள்ளுங்க, ஓகேவா? இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஸ்மூத்தாக கொஞ்சம் க்ளோன் அடிச்சுக்கணும், ஓகேவா? இப்போ அங்கே போய் கப்பி கொண்டு வரல, ஓகேவா? இப்போ வந்து okay guys, அவ்வளோதான். எப்படி இருக்கேன்? இப்போ வாங்க போவோம். இப்போ ரெடியாக்கிடுவோம். சாரி டார்லிங்ஸ், ப்ளீஸ், சாரி. சரியா? கதவு ஓவராக சத்தம் போட்டுருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, என்னென்னு கேட்டால் எங்கே போனாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு லைட்டு போட்டு எங்கே போனாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதனால் நம்ம போத்தலில் கொஞ்சம் அங்கே தண்ணி இருக்கும், இருந்தாலும் நம்ம
போத்தலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. ஏதோ வழி துணைக்கு தண்ணி கொஞ்சம் வந்துடுவாங்க. என் ஹேண்ட்பேக் ஏற்ற மாதிரி சின்ன பாட்டில் அப்படி தான் எடுப்பேன். ஓகேவா, இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகே, பை பாய், போயிட்டு வாரேன். கடவுள்கிட்ட சொல்லிட்டு போவோம். சொல்லுங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா ஆசீர்வதிங்க. சிவாய சிவாய பிரம்மணி யாருப்பா? குவா மீ பாய்ஸ்வரா சிவா ஞான பண்டிதா ஹரிராமா கிருஷ்ணா நாராயணா. நான் இப்படி தான் கும்பிடுவேன் சாமி எப்பயுமே. எல்லாம் வல்ல தெய்வமே நல்லா இருக்கணும். ஓகே, பாய், போயிட்டு வரேன். ஓகே ஓகே காய்ஸ், வீட்டுக்கு வருவாங்க. விடிய என்ன செய்தேன், வந்து இந்த ஷூ எடுத்து தட்டுறேன், இதுக்குள்ளே 2 பொக்கான் எப்படி இருக்கும். காலம் நீதான் என்று உயிர் சொன்னது. ஓகே, வந்துட்டோம். நான் தெரியலண்ணா. ஓகே, இதுதான் நம்ம போகிற அண்ணாமலை பைக். சரியா, எப்பயும் வண்டி ஓட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு